பிலிப்பியர் 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் நல்லா இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுகிற காரியம், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. சந்தோஷம் இல்லாவிட்டா இன்னொரு காரியம் உண்டு. ஆமென், ஆமென். அன்று நமக்கு வேத புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற அவன் கல்யாண முறைமையின்படி ஒரு மணவாளன் மணவாட்டி குறித்து கொண்டு அவன் கடந்து போவான். தனக்காக ஒரு வீடு ஆயத்தமாக்கி கொண்டுட்டு அவன் எதிர்பாராத நேரத்தில் வரும்பொழுது எல்லாம் ஆயத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எல்லாம் ஆயத்தம். ஆனா அவன் ஆயத்தப்பட்டிருக்கிற மணவாட்டி அழுகையோடு கவலையோடு இருந்தா மணவாளன் கூட்டி போக மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல மறுபடியும் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லப்படுகிற என்று சொன்னான். கர்த்தருடைய ராஜ்யம் வரும்பொழுது, உங்களை கூட்டி சேர்க்கிற நாள் வரும்பொழுது நீங்கள் ஒருவேளை ஆயத்தமாக இருக்கலாம், இதயத்தில் செழிப்படைந்தவராக இருக்கலாம். ஆனால் கவலை உங்களிடத்தில் பெருகிருந்து சந்தோஷம் குறைபடுமாய் மணவாளன் உங்களை கூட்டி சேர்க்க அவர் ஆயத்தமாக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் மறுபடியும் அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் ஆனாலும் சரி, யோவான் மூலமாய் யோவானுடைய காலகட்ட யோவானுடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் ஆனாலும் சரி, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவன் சந்தோஷத்துக்கு நிலையாக இருக்கிற இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நிலை பெற்று வைத்திருங்கள்.